நவ கிரகங்களில் இளமையானவன்னு பேரெடுத்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சக்கரத்தில் 6வது ராசியாக வலம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உலகத்தில் எங்கெங்கேயோ இருப்பீங்க, எல்லாருமே இளமையாக இருப்பீங்க. வயசு எவ்வளவு ஆனாலும் சரிங்க, உங்களுடைய தோற்றம் பார்த்தா நல்ல புன்னகையோடு இருக்கும். பார்த்தா அவங்களுடைய வயசுக்கும் அவங்க தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. கிட்டத்தட்ட 10 வருடங்களே பின்னோக்கி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மனசு சுத்தம், அந்த அளவுக்கு இளமையாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அளவோட ரகசியம் இருக்குது அப்படின்னு. அழகோட என்ன ரகசியம் இருக்குது? மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. யாரையும் கெடுக்கணும், யாரையும் கெடுத்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பேராசையும் இருக்காது. இதனாலேயே கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி கன்னிராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில் தான் இருக்கும். இது அவங்களாம் அந்த பொறுப்புகளை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான குணம் படைத்த அழகுக்கு பேர் போன கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்குங்க? என்ன சொல்ல வந்திருக்கோம்? நம்ம நிறைய இடங்களில் யோசிப்போம் இல்லையா, நம்ம தலையில் அப்படி என்னதான் எழுதியிருக்கோ தெரியல, கடவுளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இல்லை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகுமா, இல்லை எப்பயாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா, நமக்கு இதுக்கு பதில் யார் சொல்லுவா? அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம குழந்தை தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம ஏதாவது தெய்வங்களையோ வழிபாடு செய்யும்போது நம்ம யோசிக்கிறது, எப்போ தான் ஒரு நல்ல வழி காட்டுவேன் கடவுளே அப்படின்னு யோசிப்போம். இப்போது ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில் இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், நம்ம படித்ததுலேருந்து வரல. அப்போ யோசிப்போம், அடடே இந்த புக்கில் எங்கடா இந்த கொஸ்டின் இருக்குது, இப்படி கேட்டு வச்சுருக்கீங்கன்னு யோசிப்பேன் இல்லையா. கடைசியில் ஃப்ரெண்டோ டீச்சரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த பேஜில் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட பாவிகளா, அந்த புக்கைத்தானடா நான் இத்தனை வருஷமாக புரட்டிக்கிட்டு இருந்தேன், எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமையே நிறைய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு குருபலம் வலுவாக இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அது எது வேணால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, ஒரு நல்ல ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி அந்த ஒப்பந்தத்துக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க. போராடி நமக்கு கிடைக்கல, திடீர்னு அந்த ஒப்பந்தம் ஓகேவா, ஆமாம் இதை எடுத்து நம்ம செஞ்சால் மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது, எப்போவுமே எதை செஞ்சாலும் அது தோல்வியில் தான் முடிய போகுது அப்படின்னு நம்ம மனசு தோணும். ஏன்னா அடிபட்டது ஓகேவா. இப்போது அந்த நேரத்தில் இல்லைப்பா, இந்த ஒப்பந்தம் உன்னோட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும், எடுத்து செய்ய அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்வீங்க. அதை முடித்து முன்னாடி இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு பலனை பார்த்துருவீங்க. ஆனால் முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு யாருமே வழி சொல்ல ஆளே இல்லை. இது செஞ்சால் நீ நல்லா வருவேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வாய்ப்பையே விட்டுருவோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, கஷ்டகாலம் கொடுத்த மாதிரியே உங்களை சோதித்த மாதிரியே ஒரு நல்ல காலத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க அவர் வழிகாட்டுவார். அப்போ நம்ம தவற விட்டுருவோம். அப்படி எதுவுமே நீங்கள் செஞ்சிடக்கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு பிரம்மன் உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்காரு, நம்ம தலைவிதி அப்படி என்னதான் இருக்கும். ஆனால் அந்த ரகசியம், அதாவது அந்த ஜோதிடத்துடைய ரகசியம் என்ன தெரியுங்களா, பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த 120 வருடங்களில் என்னென்ன விஷயத்தை மாற்ற முடியும்னு தெரியுங்களா. பிறப்பையும் இறப்பையும் தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே மாற்றலாம். விதியை மதியால் வெல்ல முடியும். அந்த சூட்சமம் தாங்க இந்த ஜோதிடம். அந்த சூட்சமம் தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா. இவங்க காசுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறது நடந்துட போகுதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க.
ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஒரு சில சூட்சமங்களை அவனோட வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக தாங்க அந்த ஜோதிடத்தை சிவபெருமான் படைக்க அதை விநாயக பெருமான் கிட்ட ஒப்படைச்சு விநாயக பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியது தாங்க அந்த ஜோதிடம். அவங்க கிட்ட இருந்து தாங்க எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இப்போ வரவேற்குது ஜோதிடம். ஜோதிடனே என்னன்னு தெரியாத பாமர மக்களுக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதிரி கடந்து போங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா, அதாவது டாக்டர்ஸ் எப்படி இந்த நோய்களுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்கிறாங்களோ அதே போல தான் நவ கிரகங்களினுடைய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாங்கள் கணிச்சு சொல்கிறதுனால இப்போ ஒருத்தவங்களுடைய நேரம் காலம் சரியில்லை, நவ கிரகங்களினுடைய அமைப்பு சரியில்லை, அவருக்கு ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்திலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி. வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, வண்டியை செக் பண்ணிக்கோங்க, மெதுவாக போங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது நான் நடக்காதுன்னு சொல்லலை, நடக்கும், சின்னதாக நடக்கும், சும்மா கீழே விழுந்து எந்திரிப்பார், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. இந்த விஷயத்தை தான் ஜோதிடம் உங்களுக்கு அருள்றதுங்க. அதாவது இப்போ எப்படி சனீஸ்வர பகவான் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டு விநாயக பெருமானை நெருங்கவே முடியல, அப்போ அந்த விதியை மதியால் யார் வென்றது? விநாயக பெருமான். அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணார்? சரிப்பா நீ இருந்துக்கோ, நான் செய்யக்கூடிய வேலைக்கு உன்னால் தாங்க முடியாது, தலையில் இடம் கொடுக்குறேன்னு உக்காந்துட்டு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஃபுல்லாக தலையில் தூக்கி வைக்க என்ன செஞ்சார் சனி பகவான்? இப்போ சாமி ஆளை விடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டார். ஸோ 7.5 வருஷம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் 7.5 நொடிகளில் அவரை விட்டு விலகிட்டார். அந்த 7.5 நிமிஷம் அப்படிங்கிறது முடிஞ்சுதா? ஸோ இப்படி தாங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை வளமாக மாற்றிக்க முடியுங்க. கண்ணு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஏன் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல தட்டி கேட்குறது அங்கே கன்னிராசியாக தாங்க இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, தட்டி கேட்க தயங்காத ராசி. அப்போ சொல்லிட்டேன், ஒரு கன்னி ராசியெல்லாம் ஒரு வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்குது, உங்களுடைய கணவராகவோ மனைவியாகவோ இருக்காங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும், சொந்த தொழில் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அதிகாரத்தில் இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட பதவி வேணால் இருக்கட்டும், அரசியலில் கூட இருக்கட்டும், ஆனால் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அவங்க தொழில் செய்வாங்க, வெற்றியும் அடைவாங்க. அதே மாதிரி பணமே குறைவாக கிடைச்சாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்வாங்க. மனசுக்கு பிடிக்கலையா, கோடி ரூபாய் கொட்டினாலும் கூட அட போடா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு பொருத்தமாகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய சூட்சமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் தாங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துறாதீங்க. ஒரு சில விஷயங்கள் திடீர்னு ஒரு இடத்துல பரிகாரமோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவங்க, மென்மையான போக்கு விஷயத்தில் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பண்பு இருக்குங்க. இப்போ புதன் பகவான் அப்படிங்கிறது ஐம்புதங்களில் நிலத்தை சுட்டி காட்டக்கூடியவர். இதில் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க, அசையாத நம்பிக்கையை வச்சுருப்பாங்க, எடுத்த காரியத்தை முடிக்காமல் வெளிவர மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அதாவது அதே போல் 4க்கும் 7க்கும் அதிபதி குரு, அதனால வீடு வாகனங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்ப்பு இருக்குது. இதில் தாய் வீட்டின் உதவி அரவணைப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு என்றைக்குமே அரவணைப்பை கொடுக்காது. இதோட கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கனவு இருக்குது, சொந்த வீடை எப்படா கட்டுவோம். எழுதி வச்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலர் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க. இதனாலேயே அவ்வளவு சீக்கிரமாக தனியாக போய் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வராது. வீட்டிலையே சில மாறுதலை செஞ்சு ஒத்துமையாக இருக்கலாம்னு நினைப்பீங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆளுன்னே சொல்லலாங்க. சம்மந்தமே இருக்காது, பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும். சட்டுன்னு அழுகக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. கன்னிராசி ஆண்களாக
குடும்பமாகவே இருக்கட்டுங்க, ரொம்ப மென்மையானவங்க. சொந்த வீடு அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இதனாலேயே கூட இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 26 வயசு முதல் 92 வயசு வரைக்கும் எப்போ வேணால் நீங்கள் சொந்த வீடு வாங்கலாங்க. நீங்கள் நினைக்கணும், அதாவது கல்வியும் அப்படி தான், நீங்கள் நினச்ச மாதிரி அமையும். இப்போ இருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அத்தனை விஷயங்களும் அமையுங்க. நீங்கள் நினச்சா அது செய்ய முடியும். ஸோ யோகம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி திட்டமிடுறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா கன்னி ராசியை கடவுள் ராசின்னு சொல்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு அமையுங்க? கண்டிப்பாக கண்ணி நினைக்கிறதில்ல, தனக்காக எதுவுமே நினைக்கிறதில்ல, தன்னோட சுற்றி இருக்கவங்களுக்காக தான் எல்லாமே நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்காக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. இதுக்கு நான் 100% உத்தரவாதம் கொடுக்குறேங்க. கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசி அப்படின்னாவே வெட்டு 1 துண்டு 2 இதுதாங்க இவங்களோட கொள்கை. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னணி இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒருத்தர் தப்பு பண்ணி இருந்தாலும் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அதீத புத்திசாலி தான். ஆனால் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிற்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது எட்டாக்கனியாக தாங்க போயிட்டு இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வர்றப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்னு வர்றப்போ நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இனி நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க. சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது குருவோட இணைவு பெற்ற பலன்னு தரப்போகிறாருங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 2க்குரியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தோட அதிபதியாக இந்த சுக்கிரன், அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன். அப்போது இந்த யோகாதிபதி கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியால் அந்த சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டு இருக்குதுங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் குருவோட சேர்ந்து இணைய போகுது. அப்போ 2 தனம், அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் தனக்காரகன் கிரகம் குருவோட போய் 10ல் உட்காந்துருக்காருங்க. அப்புறம் என்ன, தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. தொழிலில் தனவரவை பெருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் அத்தனை அம்சங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறாருங்க. என்ன மேடம் நடக்கும்? தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்தில் உங்களுடைய நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்த கிளைகளை உருவாக்குறது அப்படிங்கிற தன்மையெல்லாம் நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுக்கிறது, திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு, வெளிமாநிலம், அதாவது ஒரு
ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அப்போது தனம் பெருகும், தனத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய, தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுது. அதே மாதிரி ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசியினருக்கு நிச்சயமாக நடந்தே தேருங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உங்ககிட்ட கொடுத்தாங்க, அதை கரெக்டாக அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மேலதிகாரிகளுக்கு உங்கள் மேலே வருங்க. அதையும் நீங்கள் திறம்பட செய்வீங்க, பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேலஞ்ச் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுது. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுதுங்க. பேச்சுக்குரியவன் சுக்கிரன், அழகாக பேசுவீங்க, அற்புதமாக பேசக்கூடிய தன்மை. குரு கரெக்டாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனக்காரகன். அதாவது நல்லா பாருங்க, தனக்காரகனா குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. எப்படி பணம் வந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. எங்கிருந்து வருது? தொழிலின் மூலமாக பணம் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் தனாஸ்திபதி தனக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்புடைமைங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை. கடைசி நேரத்துலையாவது பணம் கிடைச்சிரும். கடன் கிடைக்குமா? கடன் கட்டாயம் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்குது, கல்வி ரீதியாகவும் உயர்வு இருக்க போகுதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு, கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கவர்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தங்க. அப்போ சொல்லி கொடுக்கறது, போதனைகள், திட்டம் தீட்டுறது, திட்டம், சட்டம், நிதி, நீதி அது எல்லாத்தையுமே கையாளுறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நேயர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையுதுங்க. பாக்கியாதிபதி அதே சுக்கிரன் தனக்காரகரோட சேர போறாரு. அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லவா? அப்போ அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று அப்பா நல்லா இருக்க போறாருங்க, அதே சமயத்தை பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பேரும் புகழும் கொடுக்கும் பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு. எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உங்கள் மனசில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்குதோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியான நன்மைகள் கிடைக்குங்க. அரசாங்க ரீதியில் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசாங்க எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வத்தை தூண்டும். எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம். கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவனுக்கு வேலை இருக்குது, மனைவிக்கு வேலை இல்லைன்னு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த தனாஸ்திபதியான சுக்கிர பகவான் கரெக்டாக டைரெக்டாக 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு 2 பணக்காரர்களான இந்த கிரகங்கள் இணைஞ்சு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா? நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்கலாம். கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருங்க. இந்த கோச்சார ரீதியாக வாகனம், அதே மாதிரி நல்ல வாகனம் அமையும். லக்ஸுரியான வாகனங்கள் அமைங்க. இது வரைக்கும் 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்க இப்போ 4 வீலர் வாங்குவீங்க. 4 வீலரில் ஏற்கனவே இருந்தவங்க வந்து இப்போ வேறு லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இடம் வாங்குறது, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை விவசாய நிலங்களை வாங்குறது, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்கு நிச்சயமாக அமையுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை அமையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இத்தனை நாளாக நான் நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அந்த விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? அப்போது நீங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேரும் எதிர்த்தன்மை கொண்டவங்க. எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி
மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவி கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணுங்க. அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதை எதிர்த்துக்கிட்டு நின்னா அப்படின்னு தான் பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கணுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாட்கள், அதாவது அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க. தனம் பெருகும், பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க. அது குருங்கிறது யாருங்க? தனக்காரகன். அவர் நாளுக்குரியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். வீடு வந்துட்டு வாங்குறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, அசையும் சொத்துக்கள் வாங்குறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்கள். அப்போ குடும்பம், தனம் விஷயங்கள் நடத்துவது எல்லாமே சிறப்புங்க. ஒரு சிறப்பாக பெறக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க. சுக்கிரன் நல்லா தான் இருக்கார். ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். சுகபோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. முடியாதவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக தனம் பெருகும். குடும்பம் நன்றாக இருக்குங்க.